கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் லிஸ்ட் டியூபிள்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த சாப்டர் லிஸ்ட் அப்படின்னு ஒரு சாப்டரே படிப்போம், டியூபிள்ஸ்னு ஒரு சாப்டரே படிப்போம் இன்னும் பின்னாடி. நம்ம போன வருஷம் C++ படித்தோம்ல, அதில் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்தோம். கேரக்டர், இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், இதெல்லாமே டேட்டா டைப்ஸ். பைத்தானில் டேட்டா டைப்ஸே கிடையாது. அதுக்கு பதில் தான் நம்ம லிஸ்ட்டு, டியூபிள்ஸ், செட்டு, டிக்ஷனரி இதெல்லாம் டேட்டா டைப்ஸ் மாதிரி இதில் படிப்போம். ஆனால் பைத்தானில் டேட்டா டைப்ஸ் கிடையாது. தரவு அருவமாக்கினை ஸ்திரமுடன் செயல்படுத்த பைத்தான் போன்ற மொழிகள் ஸ்பேர்ஸ் என்னும் கூட்டு அமைப்பை வழங்குகிறது. இவை லிஸ்ட் மற்றும் டியூபிள்ஸ் ஆகியவற்றால் உருவாக்கப்படுகிறது. ஸ்பேர்ஸை லிஸ்ட் கொண்டு எளிதாக செயல்படுத்தலாம். இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். தரவு அருவமாக்கம் திறம்பட செயல்படுத்தணும் அப்படின்னா பைத்தான் லாங்குவேஜில் பேர்ஸுங்கிற கூட்டு அமைப்பை வழங்குகிறோம். லிஸ்ட்டு, டியூபிள்ஸ் இந்த ரெண்டுமே உருவாக்கப்படுகிறது. ஸ்பேர் அப்படின்னா என்னன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். பேர்ஸ் அப்படின்னா லிஸ்ட்டை கொண்டு ஸ்பேரை வந்து எது மூலிமா லிஸ்ட்டு மூலிமா எளிதாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. இது சும்மா ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. இப்போ லிஸ்ட்டுனா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். லிஸ்ட் அமைப்பு கோவைகளை சதுர அடைப்புக்குறிக்குள் காற்புள்ளியால் பிரிக்கப்பட்டிருக்கும். இக்கோவைகளை லிஸ்ட் லிட்ரல் என்று அழைக்கப்படுகிறது. லிஸ்ட் பல மதிப்புகளை சேமிக்கும். இம்மதிப்புகள் எவ்வகையாக இருக்கலாம் அல்லது மற்றொரு லிஸ்டாகவும் இருக்கலாம். எடுத்துக்காட்டு, லிஸ்ட் இஸ் 10, 20 அந்த சதுர அடைப்புக்குறிக்குள்ளே தான் இருக்கணும். மொத்தமாக இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். லிஸ்ட் அப்படிங்கிறது சதுர அடைப்புக்குறிக்குள்ளே தான் இருக்கணும். இந்த சதுர அடைப்புக்குள்ளி வந்து எதால் பிரிக்கப்பட்டிருக்குன்னா காற்புள்ளியால் பிரிக்கப்பட்டிருக்கணும். எத்தனை வேணாலும் இருக்கலாம், ஆனால் எதால் இருக்கணும்னா காற்புள்ளியால் தான் இருக்கணும். சதுர அடைப்பை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு பேர் தான் லிஸ்ட். இந்த உள்ள நம்ம கொடுத்தோம்ல, அதுக்கு பேர் தான் லிஸ்ட் லிட்ரல்னு அழைக்கிறோம். லிஸ்ட் வந்து அந்த லிஸ்ட் இப்படி கொடுத்துருக்குறோம்ல, இந்த லிஸ்ட் இப்படி கொடுத்துருக்குறோம்ல, இதுக்குள்ளே எந்த மதிப்பை வேணாலும் இருக்கலாம். லிஸ்ட்டோட மதிப்பு இதுதான் இருக்கணும்னு கிடையாது, எது வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. லிஸ்ட்டு 10, 20. லிஸ்டின் உறுப்புகளை இரு வழியில் அணுகலாம். அதை ரெண்டு வழியாக அணுக முடியும், அசஸ் பண்ண முடியும். முதல் வழி அதிக பயன்படுத்தப்படும் பன்மடங்கு மதிப்பிருத்தல். இம்முறையில் லிஸ்டின் உறுப்பு பிரிக்கப்பட்டு அனைத்து உறுப்புகளையும் வேறு பெயருடன் இணைக்கப்படுகிறது. இதுதான் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. பாருங்கள், லிஸ்ட் ஈக்குவல் டு 10, 20. லிஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அர்த்தம்? 10, 20 இருக்குதுன்னு அர்த்தம். அந்த 10, 20 தனித்தனியாக தான் இருக்கும். X, Y ஈக்குவல் டு லிஸ்ட்டு. அப்போ X, Y அப்போ லிஸ்ட்டில் இங்கே என்ன இருக்குது? ப்ராக்கெட்டுக்குள்ளே 10, 20 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸுக்குள்ளே 10, ஒய்க்குள்ளே 20. புரியுதா? மேலே காணும் எடுத்துக்காட்டில் எக்ஸின் மதிப்பு 10 எனும் ஒய்யின் மதிப்பு 20 எனும் மதிப்பிருத்தப்படும். இது ஒரு முறை. இன்னொரு முறை இருக்குது. இரண்டாம் முறையில் லிஸ்டின் உறுப்புகள் தேர்வு மூலம் அணுகப்படுகிறது. செயற்குறிகள் சதுர அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டிருக்கும். லிஸ்ட் போல் அல்லாது கோவை இது ஒரு சதுர அடைப்புக்குறி தொடர்ந்து வரும் மற்றொரு சதுர அடைப்புக்குறி லிஸ்டின் மதிப்புகளாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. மாறாக முந்தைய கோவையின் மதிப்பாக தேர்வு செய்யும். மேலே காணும் எடுத்துக்காட்டினை கணித முறையில் செட் போன்று அமைக்கலாம். ஒன்றும் இல்லை, இதில் பாருங்கள். லிஸ்ட் ஈக்குவல் டு
லிஸ்ட் 0 அடுத்து லிஸ்ட் 1 லிஸ்ட் 0 ஒன்று இருக்குது, லிஸ்ட் 1 ஒன்று இருக்குது. லிஸ்ட் 0க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா 10. லிஸ்ட் 0க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா 10. அடுத்த லிஸ்ட் 1க்குள்ளே என்ன இருக்குதுன்னா 20. இதுதான் லிஸ்ட் உறுப்புகளை அணுகிறதுக்கூடிய இன்னொரு முறை. அடுத்தது லிஸ்ட் 0, 10, 1, 0. நம்ம ஏற்கனவே பேர்ஸ்ன்னு பார்த்தோமா, பேர்ஸ். இதுக்கு பேர் தான் பேர்ஸ். பிராக்கெட்டுக்குள்ளே பாருங்கள் 2, 30 இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பேர்ஸ். இதுக்கு பேர் தான் பேர்ஸ். ஃபஸ்ட்டாக இருக்கிறது இண்டெக்ஸ் பொசிஷன். மேலே நம்ம பார்த்தோமா, இங்கே 0 இருந்துச்சா, லிஸ்ட்டு 0. இந்த லிஸ்ட்டு 0 இருந்துச்சா, இதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் பொசிஷன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாருங்கள். இந்த ரோஸ் கலரில் ரவுண்ட் போட்டுருக்குல 10, இங்கே 10 இருக்கா, அந்த 10க்கு பேர் என்ன அப்படின்னா பாருங்கள் வேல்யூ, மதிப்பு. அதே தான் கொடுத்துருக்காங்க. 0ல் 10, 1ல் 20. இரு மதிப்புகளை ஒன்றாக இணைக்கும் முறை பேர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதை ரெண்டையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு பேர் தான் பேர்ஸ். இதை ரெண்டையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பேர்ஸ் அப்படிங்கிறாங்க. லிஸ்ட் அதிகமாக பயன்படுத்தும் முறையாகும். எனவே லிஸ்ட்டில் பேர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. லிஸ்ட்டை அதிகமாக பயன்படுத்துகிறோம், அதனால லிஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பேர்ஸ். இப்போ லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்படி இருக்கா 2, மறுபடியும் இதுக்குள்ளே 10 இப்படி கூட இருக்கலாம். இப்படி கொடுத்தாலும் இந்த ஒரே லிஸ்ட்டு தான், ஒரே ஒரு லிஸ்ட் மட்டும்தான். லிஸ்ட்டுக்குள்ளே 2 உறுப்பு இருக்குது, ஒன்று இது இன்னொன்று இது, அவ்வளோதான். இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. லிஸ்ட்டை கொண்டு விகிதமுறை எண்களை உருவாக்க ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அங்கே முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, நேற்று பார்த்த வீடியோஸ், அதில் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கான். அடுத்த டாபிக் டியூபல்ஸ், அதை நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.